17ஆம் நூற்றாண்டு பரஞ்சோதி முனிவர் வேதாரண்யம் திருவிளையாடல் புராணம் இந்த குறிப்பை வச்சுக்கிட்டு தான் இப்போ இந்த காணொளியே அமையப் போகிறது. திருவிளையாடல் புராணம் என்றாலே பரமசிவனை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு நூல்தான். 17ஆம் நூற்றாண்டு, சுமார் ஒரு 300 வருடங்களுக்கு முன்பு அவருடைய கனவிலே சிவன் வருவதாக அவர் கனவில் வந்தது. அந்த லீலைகள் சிவன் புரிந்ததாக அவர் கனவில் வந்தது. அந்த லீலைகளை வைத்துத்தான் இந்த சிவபுராணத்தையே அவர் எழுதினார் என்று இன்று படித்தேன். அது எல்லாம் கூகுளில் தேடி விக்கிபீடியாவில் இருந்த தகவலைத்தான் நான் இப்பொழுது பேசுகிறேன். புராணம் என்றாலே அது யாரோ சொன்னது அல்லது கேள்விப்பட்டது, இப்படித்தான். புராணா என்பது வடமொழியிலிருந்து வந்ததுதான். அப்படித்தான் நாம் புராணம் என்று தமிழில் சொல்கிறோம். எல்லா புராணங்களுமே யாரோ ஒருவரால் எழுதப்பட்டது தான். இதை போல பல புராணங்கள், 18 புராணங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு புராணத்திற்கும் ஒரு எழுதியவர் இருப்பார். விஷ்ணு புராணம் என்று ஒன்று இருக்கிறது, சிவபுராணம் இருக்கிறது, இப்படி 18 புராணங்கள் இருக்கிறது. அதில் திருவிளையாடல் புராணம் இந்த பரஞ்சோதி முனிவர் அவர் கனவில் வந்தது. சிவன் வந்து கனவில் வந்தார். அவருக்கு மட்டும்தான் கனவில் வந்திருக்கிறார், மற்றவர்களுக்கெல்லாம் கனவில் வரவில்லை. எழுதும் பொழுது எல்லாரும் சிவன் தன்னுடைய கனவில் வந்தார் என்று தான் சொல்வார்கள். இதுபோல பல கதைகள் இருக்கிறது. நீலகண்டன் என்ற பெயர் சிவனுக்கு உண்டு. ஆதிசேடன் என்ற பாம்பு மத்து வைத்து கடந்ததாகவும், ஒரு பக்கம் தேவர்கள், மறுபக்கம் அசுரர்கள் அது கடைந்தார்களாம். கடையும் பொழுது அதிலிருந்து விஷம், பாம்பு தானே, அதிலிருந்து விஷம் வந்ததான். பக்கத்தில் இருந்த பார்வதி, ஐயோ நீங்கள் அதை குடிக்க போறீங்களே, குடிக்காதீங்க அப்படின்னு தடுத்தாராம். அவரு முழுகிட்டாரு. உடனே கழுத்தை பிடிச்சி நிறுத்திட்டாங்க. சில பேர் கூட அந்த வாந்தி வரத்துக்கு கொஞ்சம் கழுத்தை பிடிச்சி அமுக்கணும்னா வாந்தி வந்துடும். அதை போல கழுத்தை பிடிச்சி கொஞ்சம் அமுக்கணும்னு அது ஒரு கக்கிட்டார். இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பழங்கால கதை தான். விஷ்ணு, அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு, பிரம்மன், சிவன், இதுதான் இந்து மதத்திலே முக்கியமாக சொல்லக்கூடிய 3 நபர்கள். இதெல்லாம் கதை என்று நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். கதை தான் எல்லாமே. அதில் ஒரு புராணம் தான் இந்த திருவிளையாடல் புராணம். பரஞ்சோதி முனிவர் வேதாரண்யத்தில் பிறந்தவர். அவர் தேசிகர் என்ற ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். இப்படி பல ஜாதிகள் இருக்கிறது. அந்த வகையில் வந்தவர் தான் இவர். எனவே இது போல பல புராணங்கள் இருக்கிறது. அது ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்வேன். மார்க்கண்டேய புராணம், கந்த புராணம், ஒவ்வொருத்தரும் எழுதியிருக்கிறார்கள். இது எல்லாமே நமக்கு கூகுளில் தேடினால் விக்கிபீடியாவில் கிடைக்கும். இதையெல்லாம் இந்துக்கள் தான் நம்புகிறார்கள். கிறிஸ்துவர்களோ இஸ்லாமியர்களோ அல்லது மற்றவர்கள் நம்ப மாட்டார்கள். யூதர்கள் இதையெல்லாம் நம்ப மாட்டார்கள். இந்த தமிழ்நாட்டை கடந்து அந்தாண்ட போனால் தென்னாட்டில் வரைக்கும் இவர்கள் பேசுவார்கள், தெரிந்து கொள்ளிருப்பார்கள். வடநாட்டிற்கு போனால் இதெல்லாம் தெரியவே தெரியாது. அங்கே பார்த்தால் இந்த மற்ற புராணங்கள் இருக்கிறது அல்லவா, இந்த ராமாயணம், மகாபாரதம், அதுதான் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும்.
மற்றதை அவர்களுக்கு தெரியாது. இந்த கந்த புராணம், எந்த புராணம், இந்த புராணம் எதுவுமே அவர்களுக்கு தெரியாது. ஆனால் இந்தியாவில் மட்டுமன்று இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில்தான் சுமார் 45,000 கோயில்கள் இருக்கிறது. அது மீடியம் அல்லது பிக், அது ரெண்டுமே கலந்தாப்புல தான் இருக்குது. அது ஒவ்வொரு முக்கியமான இடத்திலுமே இது போல சோழர்கள் காலத்தில் தான் அதிகமாக கட்டியிருக்கிறார்கள். சுமார் ஒரு 5,000 கோயில்கள். அதுபோல் பாண்டியர்கள், அதுக்கப்புறம் பல்லவர்கள், சேரர்கள் கட்டியது மிக குறைவே. இப்படி எல்லாம் பார்க்கும் பொழுது மொத்தமாகத்தான் ஒரு 45,000 கோயில்கள் இருப்பதாக சொன்னார்கள். அதெல்லாம் அந்தந்த காலகட்டத்தில், அதாவது ஒரு 10ஆம் நூற்றாண்டில் தான் எல்லாமே சோழர்கள், இந்த பாண்டியர்கள், பல்லவர்கள்லாம் கொஞ்சம் பிற்காலம், இப்படித்தான் எல்லாமே கட்டியிருக்கிறார்கள். எனவே இதெல்லாம் ஏதோ ஒரு அடிப்படையில் யாரோ சொன்ன கதைகளை வைத்து இருக்கிறார்கள். நம்முடைய இந்த கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள், அதுபோல தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய கோயில்களில் பார்த்தால் அங்கே வெறும் சிவன் சிலை மட்டுமே இருக்கும். பெரிய சிலை இருக்கும், நந்தி வெளியில இருக்கும். அதெல்லாம் பிற்கால சேர்க்கை தான். மிகப்பெரிய உயரமான இருக்கும், ஒரு 14-15 அடி உயரம் இருக்கும். அவ்வளோ பெரிய இது, பார்ப்பதற்கு வெள்ளையாக தெரிகிறது. அது அவ்வளோ பெரிய ஒரு, அதுதான் எல்லாவற்றையுமே லிங்கம் என்றார்கள். சில இடத்தில் அந்த அடிபாகம் யோனி வைத்திருப்பார்கள், அது யோனி லிங்கம் என்று எப்பொழுதுமே நான் சொல்வதுண்டு. இப்படி நாம் தேடினால் பல விஷயங்கள் நமக்கே புலப்படும். இதெல்லாம் கதைகளை உண்மையாக நினைக்கிறார்கள். அதுதான் ஒரு வேதனைக்குரிய விஷயம். கதையை இவர்கள் நிஜமாக நம்புகிறார்கள். நிறைய பேர் அப்படித்தான். அதுக்கு இவர் எழுதினது இந்த பேரெல்லாம் சொல்லிட்டேன். பரஞ்சோதி முனிவர் சொல்லிட்டேன், எங்கே அவர் பிறந்தார், எப்பொழுது எழுதியது, இதெல்லாம் சொல்லிட்டேன். இதை படித்தாலும், இதை காது கொடுத்து, இது வீடியோ தான் நான் பண்ணியிருக்கேன் என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்திற்காக. இதை கேட்கிறார்கள். கேட்டாலும் அதை அவர்கள் விட்டு விடுவார்கள். ஏனென்றால் அவர்கள் மனதில் இதெல்லாம் ஆழமாக பதிந்துள்ளது. அதனால் இவர்களுக்கெல்லாம் பல கோயில்கள், நானும் கோயிலுக்கெல்லாம் சென்று வருவேன் வீடியோ எடுப்பதற்காக. இதன் கதைகளை எல்லாம் நான் நம்பவே மாட்டேன். தலபுராணம் என்று சொல்வார்கள், மற்ற புராணம் என்று எழுதுவார்கள், அதிலே சொல்லி வருவார்கள் இதெல்லாம் புராணம் தான் என்று. புராணம் என்றால் பழையது, அப்படித்தான். எனவே நண்பர்களே, சில உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சி தான் இது. நீங்கள் நம்பலாம், நம்பாமலும் போகலாம். அதில் இருக்கக்கூடிய அந்த ரகசியத்தை, அதை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவை நான் செய்கிறேன். இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே.